வெல்கம் டு டிராவல் வித் என். நாங்கள் இப்போ தென்மலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நானே பேசுறவா. எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருநகர் தாண்டி நிக்கிறோம். பெட்ரோல் பல்க்ல நிக்கிறோம். ஆனா ஓசி கார் வாங்கிட்டு வந்து அது பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியான்னு ஓட்டி திருமங்கலத்துல சீஸ் ஆச்சுன்னா அது டீசல் வண்டியா இருக்கும், இல்லன்னா அது பெட்ரோல் வண்டி. அதுக்கப்புறம் இவரை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பெட்ரோல் பல்க்ல வேலை பாக்குறாரு. ₹2 போட்டு வச்சான். மைக்கெல்லாம் பேசி ஆஸ் பிளான்ட் எல்லாருமே வந்து 6 o'clock பிளான் பண்ணோம். 8 o'clock எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. அது காரணம் நான் தான். பெட்ரோல் போடுற அக்காவை லைட்டா கிளிப் எடுத்துக்கணுமா சொல்றாரு. போறதுக்குள்ள கேஸ் தான் போல. சரி இருக்குடா. இவரு சத்யாண்ணே. இவரு சந்தோஷ் ப்ரோ. இவரு முக்கியமானவர். எல்லாமே வேற மாதிரி மாத்தி விட்டுருவேன். கடத்திலாம் கொண்டு போல கூட அவரு வராப்ல. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இதுக்கெல்லாம் பிளான் போட்டது சத்யகுமார் அவர் தான். இவரை பத்தி சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அவர் பேரு தினேஷ். அப்ப கார் ரேசர். சுப்ரமணி வளசரஸ் போட்டோ எடுப்பீங்க. அஜித் குமார்க்கே டஃப் கொடுப்பாரு கார் ஓட்டுறதுல. புரோட் ரோட்லயே வண்டியை பயங்கரமா ஓட்டுவாப்ல. இப்ப கூட பாருங்க வீலிங் அடிக்க போறாரு. கடைசியா தான் வந்தாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு ஸ்பீசிஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. வைத்தியநாதன் பையன். இங்க எட்டி பாருங்க. உங்க திருமுகத்தை ஒரு திரும்புங்கோ, கேமராவுக்கு காட்டுங்கோ. அவர் இப்படித்தான் பண்ணுவாரு. அது சீரியஸா பண்றத நினைப்பாரு. ஆனா நமக்கு அது பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கும். மதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா போலாம். இப்போ நரேஷ் வந்து ஆக்சுவலாக வந்து நேற்றுலேருந்து அவன் தான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட்டிங்கில் இருந்தான். இப்போ ட்ரிப்பு போயே ஆகணும், ட்ரிப்பு போயே ஆகணும்னு. அதனால தான் முடியாது. டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக கார் செங்கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கு. என்ன தான் வந்துட்டு காரில் போனாலும் அந்த பைக்கில் போகிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல் ஃபீல். இப்போ எங்கள் பிளான் என்னென்னா வந்துட்டு இப்போ தென்மலா நோக்கி போகிறோம். தென்மலாவில் போயிட்டு அங்கே பாலருவி இருக்குன்னாங்க. அந்த பாலருவியில் குளிச்சுட்டு அப்படியே சைட் சீயிங் அங்கே பார்த்துட்டு என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு வர்கலா போகலான்னு பிளானில் இருக்கும். ஆக்சுவலாக வர்கலாக்குள்ளே என்ட்ரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட்னால. ரெயின் இங்கே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கனால வந்துட்டு அலோ இல்லைன்னாங்க. பார்க்கலாம் விட்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம வீரேஷ் ப்ரோ வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு அல்வா கடை இருக்குன்னாரு. எப்போயுமே சுட சுட அல்வா போடுவாங்க நாங்கள் 24 hours. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் கிட்டே இருக்க ஒரு நேஷ்னல் ஸ்வீட் ஷாப்பில் இருக்கோம். இங்கே ஆக்சுவலாக வந்து அல்வா வந்து ஃபேமஸ் போல். ஒவ்வொரு பீஸ் அல்வாலையும் குறைஞ்சது 3லேருந்து 4 முந்திரி வரையும் வருது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மச்சான் தான் சொன்னான். அவன் இப்போ எங்கே இருக்கும்னே தெரியாமல் மதன்றவன் உட்காந்து சாப்பிட்டுருக்கான். இப்போ என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிட்றானான்னு தெரில. ஸ்வீட்டு மிச்சர் ஏதோ பொண்ணு வாக்க வந்த மாதிரி உட்காந்து ஸ்வீட்டு மிச்சர் சாப்பிட்டுருக்காங்க. என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் டீ கடையிலே ஸ்வீட்டு மிச்சர் சாப்பிட்டு வாழ்க்கையை கடத்திடுவான் போல். அவன் கண்ணை முடுறதுக்குள்ள ஒரு இடத்துலயாவது பொண்ணு பார்க்க. இதில் அவருக்கு சுகர் இருக்க தெரியாது யாருக்கும். சுகர் இருக்கா?
யதார்த்தமாக தான் இங்கே அல்வா சாப்பிட வந்தோம். பட் எல்லாமே செமையாக இருக்குது. ஃபைனலாக கேரளாக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ தென்மலைன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே கிடைச்ச தேன் ரொம்ப ஸ்பெஷலாக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். இந்த தேனை வந்துட்டு இங்கே இருக்கிற மகாராஜாக்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டு போய் கொடுப்பாங்களாம். அதனால் வந்துட்டு இது தேன் விளையும் மலைன்றதுனால தென்மலா அப்படின்ற பேர் வந்துச்சு. ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்மலா கேரளாவில் உள்ள ஹார்மோஸ் நெஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. நீங்கள் விலாக் ஆரம்பிக்கணுன்னா வந்துட்டு உங்களுக்கு பெரிய மோட்டர் சைக்கிள் இருக்கணும், கேமரா, கோப்ரோ அதெல்லாம் தேவையில்லை. எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சுட்டு வாங்க, அந்த வைப்பை ஃபீல் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஹோட்டலில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் நாங்கள் வந்த ரெசார்ட், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கேரளானாவே அந்த க்ரீனிஷ் ஃபீல் கிடைக்கும். காட் ஓன்ஸ் கண்ட்ரி. ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பேசிஸாக இருக்குது. இந்த பால்கனியில் உட்காந்து காஃபி சாப்பிட்ற ஃபீலு நல்லாயிருக்கு. அதே மாதிரி சாப்பாடு இதெல்லாம் ஒரு வீட்டு சமையல் மாதிரி இருக்குது. தாராளம் வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் வந்துட்டு ஃபேமிலிக்கு தான் மெயின். இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல். 3 குழந்தைங்க குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள். வைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளம்பி வந்துடுங்க. எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஒரு 2 days ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு ரூம் டபுள் காட்டேஜ். பசங்களாம் வந்தீங்கன்னா செம வைப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேக் சைடு. அப்படியே பேக் சைட் ரிவர் ஓடிட்டுருக்கு. பாலாறுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வரும். இங்கே பாருங்கள் ஹனிமூன். ஆக்சுவலாக ஆழம் இல்லை பாருங்கள். ஒரு பாப்பா குளிக்க வச்சுட்ருக்காங்க. ரிவர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். எங்கேனாலும் நீங்கள் குளிச்சுக்கலாம். ப்ரைவேட் தான், உங்களுக்கு செக்யூராகவும் இருக்கும். ஆல்ரெடி அந்த ரிவரை உங்கள்கிட்ட காமிச்சேன். அந்த ரிவரில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம டீம்லாம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே ஒரு ப்ளஸ்ஸே ஆழம் இல்லை, அனைவரும் குளிப்பாங்க. டாக்டர்லாம் இல்லை போகிறாங்க. வாங்க ப்ரோ. எப்படி இருந்துச்சு? மார்னிங் வியூவர்ஸ், சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபன் பண்ணுறோமா? மாஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க இதை அப்படியே காமிங்க. அடியே சுண்டு போய் பாருங்க. எங்கே போயிட்டு ஆஃப் ரோட் போயிட்டு இருக்காரு. சுண்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒண்டர்ஃபுல், நல்லா இருக்கு. ஒண்டர்ஃபுல்லா? ஆமாம், குராயூர் பக்கத்தில் இருக்கிற டேமை பார்த்த மாதிரி. என்ன ஏன் பக்கத்தில் இருக்கீங்க?
சரி மதியானம் குற்றாலம். மதனே மதியானம் தான் குற்றாலம் போறோம் வரையா? இவ்வளோ இறக்கிறோன்றியா? மீன் வேட்டை கிளம்பிட்டாரு. மீன் பிடிப்பாரா மாட்டாரா? அவருக்கே மீன் இல்லை, ஆனால் மீனை பிடிக்க போறாரு. இந்த பக்கமாக ஏதோ மீன் பிடிக்க வந்திருக்காரு நினைக்கிறேன். பக்கத்தில் யாரும் போயிட வேணாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் பொதுவாகவே ஆபத்தானவங்க. கல்லை விட்டு மட்டும் அடிச்சுக்கலாம். பக்கத்தில் வந்தால் கல்லை விட்டு எரிஞ்சிடணும். அதன் பக்கத்தில் போகாத, சுட்டு சாப்பிட்ருவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்க போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. நல்லா போர்ஸ் ஆடிங்க. என்ன பண்றீங்க சுப்பிரமணி? எங்க போறான்? இல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கேன். நான் தான் உங்க பேர் கிரில்ஸ். Thank you.